வணக்கம் நண்பர்களே, நம்ம சொந்த வீடு ஏன் வாங்க வேண்டும் சீரீஸ்ல வந்த வீடியோவை பார்த்துட்டு மிஸ்டர் ராஜ்பாபு சார் ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டிருந்தார். உண்மையா சொல்லணும்னா அது அவரோட கொஸ்டின் மட்டும் இல்ல, நம்மள நிறைய பேரோட காமன் கொஸ்டின் அது. அதனாலதான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. அவரோட கொஸ்டின் என்னன்னா, நீங்க வீடியோல 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவரை எக்ஸாம்பிளா சொன்னீங்க. அப்படின்னா 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு எவ்வளவு ஹவுசிங் லோன் கிடைக்கும்? அந்த லோன்ல ஒரு வீடு வாங்க முடியுமா? ரொம்ப நல்ல கொஸ்டின். இதுக்கு டைரக்டா ஆன்சர் சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட 23 வருட பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சுமார் 7 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு என்ஜினியரை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. அவரோட பெயர் இன்ஜினியர் சுவாமிநாதன். அவர் பிஇ படிச்ச இன்ஜினியர் கிடையாது, ஆனா அனுபவத்துல பெரிய இன்ஜினியர். வீடு பற்றி பேசிக்கிட்டு இருந்தப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கும் என் மனசுல இருக்கு. அவர் அப்படி என்ன சொன்னார் அப்படின்னா, தம்பி, இங்க எல்லாரும் நான் வீடு வாங்கிட்டேன், பிளாட் வாங்கிட்டேன்னு பெருமையா பேசுறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க வீட்டை சூஸ் பண்ணல, வீடு தான் உங்களை சூஸ் பண்ணுச்சு. உண்மையா சொல்லணும்னா அட போயா அப்படின்னு என் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே நான் அமைதியா நின்னேன். அவருக்கு அது புரிஞ்சிச்சோ என்னவோ, அவர் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் பேச ஆரம்பிச்சாரு. தம்பி, டாக்குமெண்ட்ல மட்டும்தான் பேர் மாறும், இடம் அதே இடமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாரு. நீ கோடி கணக்கில் பணம் வச்சுட்டு பல வருடமா வீடு தேடுறவங்களையும் பார்ப்ப, அதே நேரத்துல கையில காசே இல்லாம ஒரு நாள் நல்ல வீடு வாங்குறவங்களையும் பார்ப்ப. அவர் கடைசியா சொன்னது, அதனால தான் நான் சொல்றேன் தம்பி, வீடு தான் நம்ம சூஸ் பண்ணும். அவர் சொன்னதை அன்னைக்கு கேட்டுட்டு வந்துட்டேன். அப்போ அது எனக்கு சாதாரண ஒரு வார்த்தையா தான் தோணுச்சு. ஆனா ஒரு வருடம் கழிச்சு என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் அவர் சொன்ன அந்த ஒரு வரிக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு புரிய வச்சது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் எந்த வீட்டையோ அல்லது எந்த பிளாட்டையோ சேல் அப்படின்னு பார்த்தாலும் முதல்ல எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது சுவாமிநாதன் சார் சொன்ன அந்த ஒரு வரி தான். நீங்க வீட்டை சூஸ் பண்ணல, வீடு தான் உங்களை சூஸ் பண்ணுச்சு. ஏன் அப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? என்னோட வாழ்க்கையில நடந்த அந்த உண்மை சம்பவத்தை இப்ப உங்களோட ஷேர் பண்றேன். இந்த இன்சிடென்ட் நடக்கும் போது நானும் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். என்னோட பட்ஜெட் சுமார் 40 லட்சம் ரூபாய். ஆனா என்னோட கையில இருந்த சேவிங்ஸ் வெறும் 12 லட்சம் ரூபாய். அந்த டைம்ல தான் என்னோட ஃப்ரெண்டுக்காக முன்னாடியே பார்த்து வேண்டான்னு விட்ட ஒரு வீடு இருந்தது. 2 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த வீட்டோட விலை 1 கோடி ரூபாய். அதனால வேண்டான்னு விட்டுட்டோம். 2 வருஷம் கழிச்சு என்னோட ஃப்ரெண்டு போன் பண்ணி, அந்த வீடு இப்போ 80 லட்சம் ரூபாய்க்கு பேசுறாங்க, ஒரு தடவை பேசி பார்ப்போமா அப்படின்னு கேட்டாரு. நானும் ரொம்ப யோசிச்சேன், எவ்வளவு பெரிய பட்ஜெட்டுக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, லோன் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு HDFC பேங்க்ல லோன் அப்ளை பண்ணோம். 49 லட்சம் ரூபாய் லோன் அப்ரூவல் ஆச்சு. கையில இருந்த 12 லட்சத்தையும் அட்வான்ஸா கொடுத்துட்டேன். அட்வான்ஸ் கொடுத்த ஒரே ஒரு வாரத்துல கோவிட் லாக்டவுன். உங்களுக்கே தெரியும், அந்த காலகட்டத்தில் பேங்க் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்தது. அட்வான்ஸ் என்னால திரும்பவும் வாங்க முடியாது. லோன் ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல, ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குமான்னு தெரியல. உண்மையாவே அந்த நாட்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்த நாட்கள். ஆனா கடவுள் அருளால எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. ஜூன் மாதம் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகும் அன்னைக்கு என்னோட கையில கூடுதலா 3 லட்சம் ரூபாய் கேஷ் இருந்தது. அந்த 3 லட்சம் ரூபாய் எங்கிருந்து வந்தது, யார் ஹெல்ப் பண்ணாங்க, அது இப்ப முக்கியம் இல்ல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சது. 2 வருஷத்துக்கு முன்னாடி வேண்டான்னு விட்டு வீடு, அதே வீட்டோட டாக்குமெண்ட்ல 2 வருஷம் கழிச்சு என்னோட பேர் இருந்தது. அந்த நிமிஷத்துல சுவாமிநாதன் சார் சொன்ன அந்த ஒரு வரி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நீங்க வீட்டை சூஸ் பண்ணல, வீடு தான் உங்களை சூஸ் பண்ணுச்சு. இது எல்லாரும் நம்பணும்னு நான் சொல்லல, ஆனா என்னோட வாழ்க்கையில நடந்த அனுபவம் எனக்கு அந்த வார்த்தையை நம்ப வைத்தது. சரி, இப்போ மிஸ்டர் ராஜ்பாபு சார் கேட்ட கொஸ்டினுக்கு டைரக்டா ஆன்சர் சொல்லலாம். இந்த சீரீஸ்ல நான் எந்த இடத்துலயும் 10,000 ரூபாய் இல்ல 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலே கண்டிப்பா சொந்த வீடு வாங்கிடலாம் அப்படின்னு நான் சொல்லல. அப்படி சொன்னா அது தவறான தகவலாகவும் இருக்கும். இந்த சீரீஸோட நோக்கமும் அது கிடையாது. குறைந்த வருமானம் இருந்தாலும் ஹோம் லோனை எப்படி சரியா பிளானிங் பண்ணணும், இஎம்ஐ எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன தவறுகள் பண்ணக்கூடாது, இன்ட்ரெஸ்ட் செலவை எப்படி குறைக்கணும், எப்படி லோன் எடுக்கணும், எப்ப வெயிட் பண்ணணும், இத பிராக்டிகலா சொல்லி தர்றது தான் இந்த சீரிஸோட நோக்கம். இப்போ நான் உங்களிடம் ஒரு क्वेश्चन கேக்குறேன். நீங்க வீட்டை சூஸ் பண்ணல, வீடு தான் உங்களை சூஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ஜினியர் சுவாமிநாதன் சார் சொன்னது உங்களுக்கு சரின்னு தோணுதா இல்லையா? உங்க வாழ்க்கையிலும் இப்படி ஒரு அனுபவம் இருந்தா கமெண்ட்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் சொந்த வீடு ஏன் வாங்க வேண்டும் சீரியஸ்ல அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம்.